மகளே 2025ல் மக்களால் அதிகம் விரும்பப்பட்ட ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூவி தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கார் ஏன் மக்களுக்கு அதிகமாக பிடிக்குதுன்றதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் 10,72,000 கிடைக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி, சப் காம்பாக்ட் எஸ்யூவி, மக்களால் அதிகம் விரும்பப்பட்ட ஒரு கார், நிறைய ஹிஸ்ட்ரிஸோட இருக்க கார், நிறைய அவார்ட் வின் பண்ண கார், ஹியூண்டை கிரெட்டா ஈன்ற பேஸ் வேரியன்ட். இருக்கிறதுலே இதுதான் பேஸ் வேரியன்ட். முதல் இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 11 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இந்த கிரெட்டா இ வேரியன்ட் பேஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, கண்டிப்பாக பார்த்தேன். பிகாஸ் 10,72,000 கிடைக்குது. ஆன் ரோட் பிரைஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இ வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குது, இந்த கார் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். மகளே, ஹியூண்டை கிரெட்டா நம்ம கூட இருக்கு. ஹியூண்டைல மக்களால் அதிகம் விரும்பப்பட்ட ஒன் ஆஃப் த கார்னு சொல்லலாம். பிகாஸ் சேல்ஸ் நம்பர்லாம் பார்த்தோன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கு. நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் மேக் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூவி. இப்போ தான் இந்த காருக்கு புது ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் நடந்துச்சு. நடந்ததுலேருந்து சேல்ஸ் நம்பர் இன்னுமே அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த டிசைன் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் நல்லா அகலமாக இருக்குது, அதே மாதிரி போல்டாகவும் இருக்குது. ஸோ அதுதான் மக்கள் இந்த எஸ்யூவிஸில் விரும்புகிற ஒரு விஷயம். மெஜஸ்டிக்கான ப்ரெசன்ஸ் கிடைக்குது. இந்த இ வேரியண்டோட எக்ஸ்டீரியர் எப்படின்னு பார்ப்போம். இங்கே டிஆர்எல் வருது. பேஸ் மாடலில் வருமா? வரும். நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பு தான். இங்கே ஹாலஜன் பல்பு, அது லோ பீமு, அது ப்ரொஜெக்டராக இருக்குது. அண்ட் கீழே வந்து ஹை பீம் நார்மல் பல்பு தான். ஓகே, எனிவேஸ் ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் வந்துருது. கிட்டத்தட்ட நம்ம இந்த காருக்கு ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனாலிசிஸ். இந்த கிரில் நல்லா அகலமாக இருக்குது. ஹியூண்டையோட பெரிய பெரிய கார்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. பாலிசைடு இந்த மாதிரி கார்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் சென்டரில் ஒரு காப்பர் குரோம், அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு பியானோ பிளாக், அண்ட் கீழே ஸ்கிட் பிளேட் நல்லா பெருசாக இருக்குது, அகலம் கூட. அந்த லோவர் லெவல் பம்பரே அப்படியே ஸ்கிட் பிளேட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் வந்து மசில்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம். அண்ட் இந்த பானட்டை க்ளோஸ் பண்ண விதமும் நல்லா போல்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் லைன் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 கேரக்டர் லைன் கிட்ட பானட்டில் ரன் ஆகுது. இந்த 2 லைன் கிரில்லோட கார்னர்ஸில் வருது. அண்ட் இந்த சென்டரில் இருக்கிற 2 லைன் ஹியூண்டை லோகோட கார்னர்ஸில் வருது. ஃபைன். இதில் வந்து உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த ஹெட்லாம்ப் ஆட்டோ ஹெட்லாம்பும் கிடையாது. கிரெட்டாவோட லென்த் 4330 mm, விட்த் 1790 mm, ஹைட் 1635 mm, வீல் பேஸ் 2610 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm வருது. இந்த காரோட டேங்க் கெப்பாசிட்டி 50 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரை நம்ம சப் காம்பாக்ட் எஸ்யூவின்னு சொல்றோம். எஸ்யூவின்னு சொல்ற எல்லா இடத்துலையும் இந்த டெஃபினிஷன் நான் கொடுத்துட்றேன். இது ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான். ஃப்ரண்ட் வீல் டிரைவ்ல இயங்கக்கூடிய மோனோகாக் சாசியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு கார் தான் இந்த கிரெட்டா. ஓகே, சைட் வியூ பார்ப்போம். 190 mm வந்து நல்லா காரை அப்லிஃப்ட் பண்ணி காமிக்குது. நைஸ். இங்கே ஃப்ரண்ட்ல நமக்கு 16 inches வீல்ஸ் கிடைக்குது. ஸ்டீல் வீல் தான். வீல் கேப் ஆக்சசரி. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல்ல டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்டாக வந்துருது. நைஸ். பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். வென்யூவோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்னால உங்களுக்கு 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்யூல உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல்ல மட்டும் தான் வரும். வீல் பிளே நீங்க பார்க்கலாம், டீசென்ட். இங்கே ஃபெண்டர் மவுண்டட் இண்டிகேட்டர், டயர் ஃபெண்டர்ஸ் டீசெண்டாக இருக்குது. நான் நிறைய பிராண்ட்ஸில் டயர் ஃபெண்டர் பார்க்குறேன், பட் ஹியூண்டையோட டயர் ஃபெண்டர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஓஆர்எம்ல வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் கிடையாது, ஆட்டோ ஃபோல்டபிள் ஆப்ஷனும் கிடையாது. பாடி கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். பேஸ் மாடலில் அட்லீஸ்ட் அந்த எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 12 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த 12 லட்சத்தை வந்து 2 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ பெரிய காருக்கு 12 லட்சம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தெரியும். சின்ன கார்ஸுக்கு 12 லட்சம், அதாவது காம்பாக்ட் கார்ஸுக்கு 12 லட்சம்ன்றது பெருசாக தெரியும். ஸோ அதனால 12 லட்ச ரூபா பட்ஜெட் மாடலில் வரனால அதை அவங்க கொண்டு வரல. 2 விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் பாடி கல்ல பெயிண்ட் பண்ண டோர் ஹேண்டில், ரெக்கோ சென்சர்ஸ் கிடையாது. டிரைவருக்கு நல்ல விண்டோ வியூ கிடைக்குது. பேசஞ்சருக்கும் நல்ல வியூ. அது மட்டும் இல்லாமல் குவார்டர் கிளாஸும் கிடைக்குது. அந்த வியூ வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். சைடில் நீங்கள் பார்க்கலாம், அந்த லைன்ஸ் ஹேண்டில் கீழே வந்து ரன் ஆகுது. அண்ட் கீழே வந்து பிளாஸ்டிக்கை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. வென்யூவில் பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இங்கே பிளாஸ்டிக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்னால கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரெயில் வரல உங்களுக்கு. அண்ட் நார்மலான ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஷாக் ஃபின் ஆண்டனா கிடையாது. அண்ட் இந்த இடத்துல இந்த சில்வர் டீட்டெயிலிங் வந்துருது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டான விஷயம் தானே. இந்த சி பில்லரில் வந்து சில்வர் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. சைட் வியூவில் பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுது? கிரெட்டாவோட ரியர் டிசைன் ஒரு கம்ப்ளீஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் அந்த அக்ரெசிவ் நேச்சர், மசில்டான ஒரு ஃபீல் எல்லாமே கிடைச்சிச்சு. ஃபினிஷ்டாக தெரிஞ்சு. சைட்லேயும் ஃபினிஷ்டாக இருக்குது. அண்ட் ரியர்லேயும் ஃபினிஷ்ட் லுக் கிடைக்குது. நல்லா பெரிய பார் சைஸில் வந்து டெயில் லேம்ப் ரன் ஆகுது. பட் அவ்வளோ பெரிய டெயில் லேம்ப் கிடையாது. அதில் ஒரு சின்ன லைன் தான் டெயில் லேம்ப், கனெக்டிங் டெயில் லேம்ப். பட் இதில் கனெக்டிங் டெயில் லேம்ப் வராது உங்களுக்கு. இங்கே ஸ்டாப் லேம்ப் மட்டும் வரும். எல்லாமே எல்இடிஸில் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 1 2 3 4 பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் லைட்டிங் வந்துருது. கிரெட்டாவோட பேட்ச் 2D. அண்ட் உள்ள லோகோ கிளாஸ்க்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரியர் வைப்பர் கிடையாது, டிஃபாகர் கிடையாது, ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வந்துருது. அதுக்கு கீழே பியானோ பிளாக் ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டை நல்லா பெருசாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். பின்னாடி ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியது இந்த பேஸ் மாடலில் டிசைன். பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். எலக்ட்ரிக் டெயில்கேட் ரிலீஸ். கிட்டத்தட்ட 400 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. நீங்கள் பெரிய ட்ராலிஸ் வைக்கணும்னாலும்
ஒரு 2-4 ஐசைட்டில் சொல்கிறேன் 4 ட்ராலிஸ் நீங்கள் வச்சுக்க முடியும். அது போக ஸ்பேர் வீல் ஃபர்னிஷ் பண்ண விதம் நல்லா இருக்கு. மக்களை கிரெட்டால மொத்தம் 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெட்ரோல், இன்னொன்று டர்போ டீசல். ஸோ 2 இன்ஜின் ஆப்ஷன், ஆட்டோமேட்டிக், மேனுவல் ரெண்டுமே 2 இன்ஜின்லையுமே அவைலபிளாக இருக்குது. முதல்ல கிரெட்டால டர்போ இன்ஜின் இருந்துச்சு, அதை இப்போ அப்படியே பிரித்து கிரெட்டா என்லைன் கொண்டு போயிட்டாங்க. இப்போ இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், அது உங்களுக்கு 4 சிலிண்டர். ஆனால் அதே மாதிரி இன்னொரு இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் டர்போ டீசல் 4 சிலிண்டர். அண்ட் இதில் வந்து இந்த டீசல் ரொம்ப ஸ்பெஷல். 10 வருஷத்துக்கு மேலே இந்த இன்ஜின் இருக்க கார்ஸ் ரோட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரிலையபிளான இன்ஜின், எஃபிஷியன்டான இன்ஜின், ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். பேஸ் மாடலில் நல்ல இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழேயும் அண்டர் ஷீட் நல்லா ஃபில் பண்ணியிருக்காங்க. அசம்பிளி யூனிட் நல்லா என்கேஜா இருக்கு. இந்த இன்ஜினோட பவர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் 115 bhp 144 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஆர்டிஏ டீசல் இன்ஜின் 116 bhp 250 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோல் மேனுவல் மேக்ஸிமம் 17.4 மைலேஜ் கொடுக்குன்னு சொல்றாங்க. டீசல் 21.8 மைலேஜ் கொடுக்குன்னு சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். டீசல்ல நிறைய பேர் மேனுவல்ல 24 எடுக்கிறாங்க. அது அவங்களோட டிரைவிங் கண்டிஷனை பொறுத்தது. ஆட்டோமேட்டிக்லையும் க்ளோஸ் டு 20க்கு மேலே எடுக்கிறாங்க. 20 கீழே எடுக்கிறவங்களுக்கு இருக்காங்க. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும், பெட்ரோல் மேனுவல் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கும். ஸோ இந்த காரை மக்கள் விரும்புறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் 2 இன்ஜின் ஆப்ஷன், மல்டிபிள் கியர் பாக்ஸ் ஆப்ஷன், சப்காம்பேக்ட் எஸ்யூவில டீசென்டான மைலேஜ் ஃபிகர்ஸ் இருக்கிறதுனாலையும் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. உள்ள வந்து 16 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியே என்ன வீல் இருக்கோ அதே வீல் தான். பட் இந்த காரில் இந்த ஸ்பேஸ் பார்ட் அப்படின்றது நல்ல பாட்டாக பார்க்கப்படுது. மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரேலாம் வரும், கீழே வச்சப்போ மேலே வச்சுக்கலாம். அண்ட் 60/40 ஸ்ப்ளிட் அப் சீட்ஸும் வந்துருது பேஸ் மாடலே. ஸோ அதனால போதுமான ஸ்பேஸ் இருக்குது. 2 பேர் தான் போனீங்கன்னா பொருள் நிறைய ஏற்றிக்கலாம். இல்லை 4 பேர் 5 பேர் போனோம் பொருள் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதனாலேயும் மக்களுக்கு இந்த கார் பிடிக்குது. மக்களை ஹியூண்டே கிரெட்டாவோட எக்கனாமிக்ஸ் எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படின்னா என்னோட ஹெட்டு பாதி வரைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்பேஸும் நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட தான். ஒரு ஃபுட் ஸ்டெப் போடுறது நல்லா தான் இருக்கும் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா. ஓகே, உள்ளே வர்றதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே உள்ளே வந்துடலாம். எக்ரஸ் நாட் அ டீல், இங்கிரஸ் குட். இதனாலேயும் மக்கள் நிறைய பேர் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஈஸியாக உள்ள ஏறி இறங்க முடியுது. நல்ல ரூம் இருக்குது இந்த இடத்துல. ஃபைன் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் பேஸ் மாடலில். சீட்டோட இந்த லென்த் நல்லா இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக காலை முன்னாடினாலே தை சப்போர்ட் கிடச்சிருது. பட் நார்மலாக வைக்கும்போது கிடைக்கல. லைட்டாக முன்னாடினாலும் தை சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருது. ரியர் ஏசி வென்ஸ் வந்துடுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜிங் போர்ட் பின்னாடி இருக்குது. ஃபோன் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த டாப் மாடல் ஃபீல் கொடுக்குது. ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் 3 பேருக்கு ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில். இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப் இங்கே மட்டும்தான் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இல்லை. 2 பேருக்கு நான் அட்ஜஸ்டபிள் அட்ரஸ். சென்ட்ரு ஆம்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். சென்ட்ரு ஆம்ரெஸ்ட், 2 கப் ஹோல்டர்ஸ், 3 பேருக்கு சீட் பெல்ட், 6 ஏர் பேக். நைஸ். ஹெட்ரூம் சொல்ல வேண்டியது இல்லை. நான் 5.8 feet. எனது நிமிந்து உட்காந்தாலும் நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது. லெக் ரூம் டீசென்ட். லெக் ரூம் ஹெட் ரூம் நல்லா இருக்குது. கன்வீனியன்ஸ்க்கு ஆம்ரெஸ்ட்டு அண்ட் 4 பவர் விண்டோ வந்துருது. ஃபைன், விண்டோ வியூவுமே பெட்டராக இருக்குது. நம்ம இங்கே வந்து உட்காந்து பார்த்தா கூட ஃபுல்லாக வியூ என்ஜாய் பண்ண முடியுது. அதுக்கு இந்த குவார்டர் கிளாஸ் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ரோல நான் பார்த்த அட்வான்டேஜஸ், சீட்டோட லென்த் நல்லா இருக்கனால தை சப்போர்ட் லைட்டாக கால் நீட்டினோடனே கிடைக்குது. 3 பேருக்கு சீட் பெல்ட் கிடைக்குது. கன்வீனியன்ஸ் ஆம்ரெஸ்ட்டு, ரியர் ஏசி வென்ட்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில். இது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த காரில் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் எஸ்யூவி ப்ரிஃபர் பண்ணுறது காரணமே ஹைட்டு லென்த்துக்காண்டி தான். ஸோ அது இந்த காரில் நல்லா மேட்ச் ஆயிருக்கு. இதனாலையும் மக்கள் நிறைய பேர் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மக்களை கிரெட்டா பேஸ் மாடலோட இன்டீரியர்ஸ் பார்ப்போம். டோர் ஹேண்டில் பாடி கலர்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் கிடையாது. நல்ல வெயிட் இருக்குது டோரில். செகண்ட் ரோ டோருமே கொஞ்சம் நல்லா வெயிட் ஃபீல் ஆகுது. குவாலிட்டி இஸ் குட். ஆல் பவர் விண்டோ உங்களுக்கு கிடைக்குது. சைல்ட் லாக், சென்டர் லாக். டோர் ஹேண்டில் நார்மலாக பிளாக் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டிக் தான் வருது உங்களுக்கு ஓவரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இங்கே இந்த பீச் கலரை பார்க்கலாம். ஹாட் பிளாஸ்டிக் தான் எல்லாமே. ஹாட் பிளாஸ்டிக். இங்கே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பாட்டில் பெரிய பாட்டிலே வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது, பட் ஸ்பீக்கர் இல்லை. ஃபியூல் லிட்டுக்குரிய ஆப்ஷன், ஒன்லி மேனுவல் பேஸ் மாடல். அண்ட் இங்கே வானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஓபிடி ஃபியூஸ் வந்து நீங்கள் மாட்டி ஸ்கேன் பண்ணிக்கலாம் காரை. ட்ராக்ஷன் ஆஃபு, ஐடல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம் ஆன் ஆஃபு, ஹெட்லைட் லெவலு, இன்டகிரேட்டட் ஏசி வென்ட்ஸ், இதிலே நீங்கள் ஷட்டர் பண்ணிக்கலாம். இந்த காரோட கீ நீங்கள் பார்க்கலாம். லாக் அண்ட் ஹோல்ட் பண்ணி பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட்டாக இருக்குது. ஃபைன். ஒரு ஸ்மார்ட் கீ தான் வரும், இன்னொன்று வந்து நார்மல் கீயாக தான் வரும். நீங்கள் இன்டீரியரை பாருங்களேன், மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே பீச், ஃப்ரண்ட்டில் 2 அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ், அதெல்லாம் பீச் கலர் இருக்குது. சாஃப்ட்டாக இருக்குங்க ஃபேப்ரிக்கு. ஃபைன். இதில் கிரே, நாட் பிளாக். இதில் பீச், கிரே பீச், பிளாக் பீச் கிடையாது. ப்ரீமியமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த காரை ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தோம் நல்லா இருக்குது. ஸோ இந்த கிரே வந்து ப்ரீமியம்னஸ் கிரியேட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங் வீலே நீங்கள் பார்க்கலாம், வித்தியாசமாக இருக்குது. உள்ளே போவோம். இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் லெதர் ராப் பண்ணல. அண்ட் இங்கே கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுற சுவிட்ச் இருக்குது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஹார்ன், டியூவல் ஹார்ன். அண்ட் நீங்கள் ஹெட்லைட்டுக்குரிய நாப், இண்டிகேட்டருக்குரிய நாப். இந்த இடத்துல கிளஸ்டர் பார்க்கலாம். டாப் எண்டில் உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் பெருசாக வரும். பட் இதில் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த சைட் ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர்ஸ் அண்ட் சின்ஸ் ரீஃபியூலிங் டேட்டா,
லாஸ்ட் ரீசெட்டு, ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பு அண்ட் இது எல்லாமே வருது. இது தவிர்த்து வேறு என்ன இருக்குது? அது பார்த்தீங்கன்னா டிரைவர் அசிஸ்டன்ஸ். அதுக்குள்ளே போனோன்னா வார்னிங் மெத்தட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு டிபிஎம்எஸ் இதில் வரல. ஓகே, அந்த ஏசி வந்து மேனுவல் ஏசியாக கொடுத்துருக்காங்க. அசட் லேம்ப்ஸ் இங்கே வந்துடுது. இங்கே 2 ஏசி வந்துடுது. கூலிங் நல்லாயிருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேரியண்ட்டில் வரும். நார்மலான 5000 தான். இங்கே ரீடிங் லேம்பும் இல்லை. இதில் வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கிரிப்பி பேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பொருள் நல்லா கிரிப்பாக நிற்கும். இந்த இடத்துலையும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த டேஷ்போர்டு வந்து ஒரு மாதிரி ஷார்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் 6 ஏர்பேக் கிடைக்குது. இந்த டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் கிராப் ஹேண்டில், ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் கிடையாது, பட் ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி 3 பேருக்குமே சீட் பெல்ட். அதே மாதிரி 6 ஏர்பேக். ஏசி வென்ட்ஸ் கிடைக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கேயும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அண்ட் ஒரு சாக்கெட் இருக்குது. மல்டிபிள் ப்ரொவிஷன் இருக்குது. 3 சார்ஜிங் ஃபெசிலிட்டி. 6 ஸ்பீட் மேனுவல் ஸ்டாண்டர்டாக. 2 கப் ஹோல்டர்ஸ், சென்ட்ரோ ஆர்ம் ரெஸ்ட் நிறையா இருக்குங்க. ஓகே, இதுக்குள்ள ஸ்பேஸும் இருக்குது. இது ஸ்லைட் பண்ண முடியாது. இந்த இன்டீரியரில் நான் ஸ்பெஷலாக பார்க்குற விஷயம் ஸ்மார்ட் கீ, சார்ஜிங் ஃபெசிலிட்டி சி, அண்ட் ஆர்ம் ரெஸ்ட் அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல். இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இந்த செக்மெண்ட்டுக்கு. அண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர் போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல் பவர்ன்ட்டு கொடுத்தாகணும். பிகாஸ் 13.25 லட்ச ரூபா இந்த காரோட ஆன்-ரோட் ப்ரைஸ் வருது. அண்ட் ஆர்ம் ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக பார்க்குறோம். பிகாஸ் இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். இருந்தாலும் ஒரு சிங்கிள் டின் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான் கருத்து. பிகாஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற வேல்யூ அப்படி. ஒரு சிங்கிள் டின் ஆடியோ சிஸ்டம் வித் 2 ஸ்பீக்கர்ஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும் இந்த வேரியண்ட் அப்படின்றதான். இது ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆகுதுன்னு என்னோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மக்களை, ஹியூண்டே கிரெட்டா இ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்த்தோம். மக்கள் ஏன் இந்த காரை ப்ரிஃபர் பண்றாங்க, இந்த காரில் என்ன ஸ்பெஷல், பேஸ் மாடல்ல என்னென்னலாம் யூனிக்கா இருக்குன்றத பார்த்தோம். இந்த காரோட பிரைஸ் பார்ப்போம். இப்போ ஜிஎஸ்டி வர கம்மியா இருக்கு. பிஃபோர் ஜிஎஸ்டி பிரைஸை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிஃபோர் ஜிஎஸ்டி இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 11,10,000. இப்போ 10,72,000 தான் வருது. 38,000 பிரைஸ் கம்மி. நல்ல விஷயம் தான். ஆன் ரோட் பழைய ஆன் ரோட் பிரைஸ் 14,17,000. இப்ப புது ஆன் ரோட் பிரைஸ் 13,71,000. ஆன் ரோட்ல உங்களுக்கு 46,000, க்ளோஸ் டு 50,000 கிட்ட விலை கம்மியாகுது பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது. 50,000 போது நல்ல பிரைஸ் தான். டீலர்ஷிப் சைடில் கொஞ்சம் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா 70க்கு மேல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வர போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ பிரைஸ் ட்ராப் ஆனனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெட்டா இ எப்படி இருக்குன்னு காமிக்கணும்ன்றதுனாலையும் இந்த ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஈல நாங்க பார்த்த ஸ்பெஷலான விஷயம், பேஸ் ட்ரிம்லே உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டியோரல், செகண்ட் ரோல சென்ட்ரோ ஆர்ம் ரெஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் கீ, 6 ஏர் பேக்ஸ், இது எல்லாமே இந்த மாடல்ல ஸ்பெஷலா பார்க்கப்படுது. ஓகே, அதே மாதிரி நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது, நல்ல கம்ஃபர்ட் இருக்கு. இது எல்லாமே அட்வான்டேஜ்குள்ள வந்துருது. ஸோ இப்போ கான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாடல்ல இந்த பட்ஜெட்டுக்கு என்னென்ன வேணுமோ பிரைமரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுவோம், சார்ஜிங் போட்டுருக்கு. பின்னாடி உட்காந்தா சஃபகேஷன் இருக்கக்கூடாது, ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்கு. பின்னாடி 2 பேர் தான் உட்காராங்க, கொஞ்சம் கன்வீனியன்ட் இருக்கணும், ஆர்ம் ரெஸ்ட் இருக்கு. டிரைவர் கன்வீனியன்ட் வேணும், ஆர்ம் ரெஸ்ட் இருக்கு. ஸோ இதெல்லாமே பிரைமரி ஃபீச்சர்ஸா இப்போ ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரைமரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஆல் பவர் விண்டோ வந்துருது. இப்போ வென்யூல பேஸ் மாடல் போனால் பவர் விண்டோ கிடைக்காது. அது 8.5 லட்ச ரூபா, இது 13.5 லட்ச ரூபானால அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்ஸ் பார்க்கணும்ல. இந்த காரோட டைரக்ட் காம்படிட்டர் இதோட சிப்ளிங் வெர்ஷன் தான் செல்டாஸ் HT ஆப்ஷன் பேஸ் மாடல். பெட்ரோலோட பேஸ் மாடல் பிரைஸ் 10,79,000. கிரெட்டாவோட செல்டாஸ் 7,000 கூட தான் இருக்கு. ஸோ இங்கே கம்மியாக கிடைக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ப்ரைஸிங்கும் காம்படிட்டராக பார்க்கக்கூடிய செல்டாஸ் தான் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து நமக்கு எலிவேட்டர் இருக்குது, கிராண்ட் விட்டாரா இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஒன்லி பெட்ரோல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சப் காம்பேக்ட் எஸ்யூவி வாங்கணும், டீசலில் வாங்கணும்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வரதே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனாலே மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் இந்த காரை மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு 4 காரணம் மேஜராக பார்க்கலாம். டிசைனு, இன்ஜின் ஆப்ஷனு, கியர்பாக்ஸ் ஆப்ஷனு, ஸ்பேஸு, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட். இதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணது. உங்களுக்கு என்ன தோணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, உங்களோட யூசர் ஃபீட்பேக்கை ஷார்ட்டாக கீழே கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் எங்களோட கருத்து. இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரிவ்யூவில் நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஜிஎஸ்டி கம்மியான கார் வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ, இந்த வேரியண்ட்டை தான் வாங்கலான்னு இருக்கேன், இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா ஸோ அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இதுதான் எங்களோட கருத்து. எப்பவுமே கார் ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. 6 ஏர் பேக் இருக்குது. 6 ஏர் பேக் உட்காந்தா சீட் பெல்ட்ஸ் மஸ்ட்டு. பக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள்.